தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் சேகுவரா இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம். வணக்கம் துரை. இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் டீலிமிட்டேஷனை எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே திமுகவில் அவங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது இதை எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அது கொஞ்சம் வேறுபாடானது. இதை விட இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் எதிர்ப்பு தீர்மானம் மூலமாக ஏதாவது பிரயோஜனம் உண்டா, இல்லைனா இதில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன, அரசியல் என்ன? இப்போ இதுலேயுமே நமக்கு ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா, தேமுதிக அந்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. பாமக எதிர்ப்பு, அப்புறம் அதிமுக எதிர்ப்பு, பாஜகவும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மற்ற காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், ஈவன் திமுக கூட ஆதரவு தெரிவிச்சிருக்கு அந்த தீர்மானத்துக்கு, டீலிமிட்டேஷனை எதிர்த்த தீர்மானத்துக்கு. தாவேகா பொறுத்த வரைக்கும் இது டூ லேட், ரொம்ப லேட். ஏன்னா கடந்த காலங்களில் இதே கூட்டணி சிபிஎம், சிபிஐ எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது அவங்க வந்து அதை அந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணும்போது, இங்கே முதலாவதாக இங்கே தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்க அந்த சூழலில் கூட அந்த டீலிமிட்டேஷன் நகலை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணார். இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது யார் எம்பிக்களும் அங்கே கலந்துக்க மாட்டாங்க, எல்லோரும் தேர்தல் பிரச்சாரத்தில் மும்முரமாக இருப்பாங்க அப்படின்னு குறுக்கு வழியில் பாஜக அன்னைக்கு அந்த டீலிமிட்டேஷனை அமுல்படுத்த முயற்சி செஞ்சுது. ஆனால் எம்பிக்கள் எல்லாருமே அங்கே போய் கலந்துக்கிட்டு தன்னோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க. டீலிமிட்டேஷன் பில்லுக்கு முன்னாடியே ஒரு பில் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதோடு அதுக்கு அடுத்த எல்லா பில்லையும் பாஸ் பண்ணலன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பாஜகவுக்கு ஒரு கால சூழல் ஏற்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, காங்கிரஸும் திமுகவும் பிரிஞ்சிருச்சு, ரெண்டாவது திமுக நமக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அடுத்து மம்தாவுடைய எம்பிக்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருச்சு, அதனால் அங்கேயும் நமக்கு வந்து பலம் அதிகமாக இருக்கும். அதே போல் பீகார்லேயும் உட்கட்சி மோதல் அதிகமாகிடுச்சு, அப்போ அங்கேயும் நமக்கு வந்து செல்வாக்கு கிடைக்கும். இப்போ இந்த குறுக்கு வழியில் இந்த இதிலேருந்து நம்ம வந்து பில் பாஸ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழி. தாவேகா இந்த பில்லை முதல்ல பாஜக அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, 8 புள்ளி கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பெரம்பூரில். அப்போ அவங்க கொடுத்த அறிக்கை இன்றைக்கும் பதட்டமாக இருக்கும். அதை படித்து பார்த்தா என்னென்னா, மக்களுடைய பிரச்சனையில் முக்கியமான பிரச்சனை டீலிமிட்டேஷனே கிடையாது, அப்படி எதுவுமே கிடையாது, இல்லாத பூச்சாண்டியை காட்டுறீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோன்னு சொல்லி வர்றது என்னென்னா, என்ன சொல்கிறது, இது வெந்த புண்ணில் விரல பாய்ச்சதா, அது இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா பிரசவத்துக்கு வர்றது, அந்த பழமொழி பொருந்தும். இல்லை, அன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நகலை எரிச்சது பெரிய பேசு பொருளாக ஆச்சு. ஆமாம், நாடு முழுவதும். ஆமாம். அப்போ அதை வந்து தமிழகத்தில் மடைமாற்றுறதுக்காக இது ஒரே ஒரு விஷயம் இல்லாத இந்த விஷயத்த இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது மாதிரி அப்போ தாவேகா பண்ணுச்சு. இப்போ உண்மையிலேயே மாநில உரிமையில் திமுகவுக்கு அக்கறை இல்லை, திமுக வந்து அன்னைக்கு மடைமாற்றம் தான் பண்ணுது அப்படின்னா, இன்றைக்கி விஜய் கொண்டு வந்திருக்க அந்த தீர்மானத்துக்கு இவங்க ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கணும். அதாவது இந்த பக்கம் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்துருக்கணும், இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துருக்கணும். ஆனால் திமுக முதல்ல ஆதரவு தெரிவிக்குது, தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவிக்குது. இல்லை, இதில் ஒரு வேறுபாடு பார்க்க முடியுது. ஏற்கனவே வந்து திமுக மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்களை, எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கூப்பிட்டு சென்னையில் ஒரு மீட்டிங் போட்டு அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அது வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தானே. ஆமாம், நியாயமான டீலிமிட்டேஷன் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய இது. ஆமாம். ஆனால் இன்னைக்கு தாவேகா கொண்டு வந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக டீலிமிட்டேஷன் நடத்தக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் அதுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மாநில அரசாங்கம் எதையாவது ஒன்று செய்யுதே அப்படிங்கிறதான். பேன் டீலிமிட்டேஷனை மாநில அரசாங்கத்தில் ஒரு எம்பி கூட இல்லாத தாவேகாவால் எந்த முயற்சி எடுக்க முடியாது. அதிக எம்பிக்கள் வச்சுருக்கிற திமுக தான் ஓரளவுக்கு வாய்ஸ் ஃபைட் பண்ண முடியும். இப்போ இவங்க இந்த முயற்சி எடுக்கிறாங்கன்னா இப்போ இதுக்கு நம்ம வரவேற்கணுன்றதான் ஒரே இது. இதில் போய் நாம் இல்லை ஃபேர் வைங்க, பேன் வேணாம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், அப்போனா இவங்க வந்து இதுக்கு ஆதரவு வைக்கிறான்னு இவன் வந்து இவன் அது முதல்ல மாற்றி விட்ருவாங்க. பாருங்கள், நாங்கள் டீலிமிட்டேஷனே வேணான்னு பாஜகவுக்கு எதிராக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்தில் திமுக வந்து எங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னு இவன் கிளப்பி விடுவாங்க. சரி, நீ இப்போ மாநில உரிமை இப்போயாவது பேசுகிறியே, முதல் முறையாக தாவேகா மாநில உரிமை பேசுது அப்படின்னா அவங்க அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ இந்த டீலிமிட்டேஷன்ற உள் விவகாரம் இது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது தாவேகாவில் இருக்க எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் ஒருத்தனா படிக்க ஆரம்பிக்கிறான், டீலிமிட்டேஷன்னா என்ன, அது எத்தனை இது வரும் அப்படின்னு. இப்போ அதிமுக மாதிரியான ஆளுங்கள்லாம் மேலோட்டமாக ஒரு பாயிண்ட்டை மட்டுமே வச்சு இந்த டீலிமிட்டேஷனை ஆதரவு தெரிவிப்பாங்க. என்ன, எம்பிக்கள் அதிகமாகுது,
எம்பிக்கள் அதிகமாகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க. ஆனால் அது எம்பிக்கள் அதிகமாகுது ஓகே, ஆனால் நம்மளுடைய பர்சன்டேஜ் விகிதத்தில் அதை பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 7.18% 5.77% குறையும். 7.57 இப்போ இருக்குது நமக்கு. ஆனால் இப்போ இந்த டீலிமிட்டேஷன் வருது அப்படின்னா எம்பிக்கள் உயர்ந்துச்சுன்னா இந்த பர்சன்டேஜ் எகிறணும். ஆனால் எகராமல் குறையுது. சரி சரி 5.77 மாறுது. சரி, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வட மாநிலங்களில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு அதிகமாக இருக்குது. குறிப்பாக குஜராத்து, பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மக்கள் தொகையை கணக்கெடுக்கிறாங்க அப்படின்னாக்கா தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற மக்கள் தொகையில் என்ன வரும், ஒரு 10 எம்பிக்கள் சீட்டு அதிகமாகும். 39லேருந்து 49 அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கும் போது பாராளுமன்ற தொகுதிகளை கூட்டும் போது 49 தான் ஏறும். சரி, இதில் ஏன் நமக்கு 49 ஏறுதுன்னா நாம் குடும்ப கட்டுப்பாடில் ஒரு பெரிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி பல குடும்பங்களில் ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, 2 குழந்தைகளுக்கு மேலே 3 குழந்தைலாம் நீங்கள் பக்கத்து வீட்டில் எங்கேயாவது பார்த்துருக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரேர். நீங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம அந்த மக்கள் தொகையை நம்ம சுருக்கியிருக்கோம். இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்தது அப்போவே காங்கிரஸ் ஆட்சி. அப்போ கணக்கெடுப்பு நடத்தும் போதே இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகுது, சீனாவே ஓவர்டேக் பண்ணுறோம், அப்போ இது சுருக்கணும் அப்படின்னு எல்லாம் பண்ணதுனால தமிழ்நாடு மட்டும்தான் அந்த விழிப்புணர்வை கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஆனால் இன்றைக்கும் உத்தரப்பிரதேசில் அதை ஃபாலோ பண்ண கிடையாது, குஜராத்தில் ஃபாலோ பண்ண கிடையாது, பீகாரில் ஃபாலோ பண்ண கிடையாது. ஒரே வீட்டில் 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அப்படியான நிலையில் நமக்கு வெறும் 49. உத்தரப்பிரதேசத்தில் இப்போ இருக்கிற கணக்குப்படி 80 எம்பிக்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை கூடுதல் ஆகுது அப்படின்னா 143 ஏறும். 80லேருந்து 143 ஏறும் அப்படின்னா 63 எம்பிக்கள் அதிகமாகும். 10 எங்கே இருக்குது, 63 எங்கே இருக்குது? இது ஒரு உதாரணம். அடுத்து குஜராத்தில் இப்போ 26 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா 23லேருந்து 43 உயரும். 26லேருந்து 43 உயரும். அதாவது 17 எம்பிக்கள் கூடுதலாக வருவாங்க. இப்போ இந்த 3 மாநிலங்கள் மட்டுமே வச்சுக்குவோம். ஒருவேளை இந்த டீலிமிட்டேஷனில் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு குலக்கல்வி திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு பாஜக ஒரு தீர்மானத்தை ஒன்றிய அரசு போடுது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 49 எம்பிக்களும் குரல் கொடுத்தா கூட இந்த 3 மாநிலங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு அமுங்கிடும். அப்போ நீ 49 கொடுத்தும் வேஸ்ட்டுன்றது வருதுல்ல. இந்த ஆபத்தை உணராமல் இன்றைக்கி அதிமுக அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நாம் என்ன கேட்குறோம், எனக்கு நீங்கள் எம்பிக்கள் கொடுக்குறீங்க ஓகே, எங்களுக்கு 49 கொடுக்குறீங்க ஓகே, பிரச்சனை இல்லை, இதே பர்சன்டேஜ் அடிப்படையில் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும், உயர்த்துனா ஒரே மட்டத்தில் எல்லாருக்கும் உயர்த்தணும்னு கேட்குறோம். அதாவது குறிப்பிட்ட சதவீதம். ஆமாம், இத்தனை சதவீதம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இத்தனை சதவீதம் எம்பிக்கள் அதிகரிப்பாங்க, அவ்வளோதான். அப்படின்னா தான் இது ஒரு சரிப்பங்காக இருக்க முடியும். இது ஒரு ஆபத்து இருக்குது இதில். அப்போ நீங்கள் இப்போ 80 எங்கே இருக்குது, 163 எங்கே இருக்குது, டபுள் மடங்காகுது. 140 டபுள் மடங்கை தாண்டி போகுது. இல்லை, இதில் 2 விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துது, சரியா? அந்த வகையில் நமக்கு இது பாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வட மாநிலங்களில் ஜன நெருக்கடி அதிகமாக இருக்குது. அவனுக்கு போய் சேரக்கூடிய நிதி குறைவாக தானே போய் சேரும் இப்போ இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில். அப்போ அவனுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது நியாயமானது தானே? இல்லை, அப்படி பார்த்தா தமிழ்நாட்டினுடைய நிதி இன்னும் குறையும். ஏற்கனவே உங்களுக்கு பீகாருக்கும் தெலுங்கானாவுக்கும் மட்டுமே அதிக அளவில் நிதி போயிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கோ ஏற்கனவே அவங்க அதிக அளவில் நிதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ₹1 எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு ஒன்று இருக்குது. அதே ₹1 உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ போகுதுன்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கணும். இங்கே நிதி பற்றாக்குறை தமிழ்நாட்டுக்கு தான் ஏற்கனவே இருக்குது. இன்னைக்கு கூட ஆதவர்ஜுனா சட்டமன்றத்தில் பேசும்போது தப்பாக சொல்கிறாரு, ₹1 ₹40ங்கிறாரு. அப்போ எதிர்கட்சிகள்லாம் சத்தம் போட்டோன்னே சாரி இத்தனை பைசா 26 29 பைசா அப்படின்னு அவர் திருத்திக்கிறார். அப்போ ₹1 நம்ம கொடுக்குறோன்னா அதில் 0.25% நிதி தான் மத்திய அரசாங்கம் நமக்கு திரும்ப கொடுக்குது. ஆனால் அதே ₹1 உத்தரப்பிரதேசம் கொடுக்குதுன்னா அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க, ₹1 மேலே கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் 163 பேருக்கு எம்பிக்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா ₹1 கொடுத்தா ₹5 போகுமா? ஆமாம், எம்பிக்களுடைய எண்ணிக்கையுடைய அடிப்படையில் நிதி போகும். அப்போ ஏற்கனவே ₹1 மேலே நீ உத்தரப்பிரதேசம் கொடுத்துக்கிட்டு இருக்க, எங்களுக்கு ₹1 கீழே கொடுத்துக்கிட்டு இருக்க.
அப்போ ரூபா நீங்கள் அங்கே 163 போச்சுன்னா ரூபாய்க்கு இன்னும் 5 ரூபா போகும், எங்களுக்கு ரூபாய்க்கு இன்னும் கம்மியாக போகும். அப்போ இது பாரபட்சம் தானே. ஏற்கனவே இந்த நிதி பிரச்சனை தான் இன்னும் தெளிவாக நம்ம டீட்டெயில்டாக பேசணும். அதே குஜராத்துக்கும் ரூபாய்க்கு எவ்வளோ போகுதுன்னு நம்ம பேசணும். பாஜக ஆள்ற மாநிலங்களுக்கு மட்டும் ரூபாவுக்கு ஒன்றிய அரசாங்கம் திரும்ப எவ்வளோ கொடுக்குதுன்னு பார்க்கணும். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குது, கேரளாவுக்கு எவ்வளோ கொடுக்குது. கேரளா உச்சநீதிமன்றத்தில் ஃபைட் பண்ணி அவங்களுக்கான நிதியை வாங்குறாங்க. இப்படி ஒரு அரசாங்கத்தை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. நான் சொல்கிறது பினராயி விஜயன் ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் போய் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி போராடி வாங்கினாங்க. ஆனால் அப்படி போராட வேண்டிய நிலை உத்தரப்பிரதேசுக்கோ இல்லை குஜராத்துக்கோ இல்லை, தானாகவே போய்கிட்டே இருக்குது. அதனால் இந்த நிதி பிரச்சனையெல்லாம் இதுக்குள்ளே சொருகிறதெல்லாம் கண்கட்டி வித்தை. எம்பிக்கள் அதிகமாகுது, நிதி கூடுதலாக வந்தால் நல்லது தானே அப்படிங்கிறலாம் ஒரு கண்கட்டி வித்தை. இது ஏமாத்துற வேலை. பர்சன்டேஜ் அடிப்படையிலேயே கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 7லேருந்து 18% இருக்கிற நமக்கு இது வந்துச்சுன்னா 5.77 மாறும். ஆனால் உத்தரப்பிரதேசுக்கு 14.7% இருக்கிறது 16.8% அங்கே உயரும். அப்போ இது ஒரு பெரிய பாரபட்சம். அதாவது 548 இருக்கிற 743 இருக்கிற எம்பிக்களில் இப்போ 848 உயரும். இந்த 848ல் தென் மாநிலங்களுக்கு மட்டும் எத்தனை எம்பிக்கள் உயரும் அப்படின்னு பிரித்தோன்னா வெறும் 0.25%. அப்படியே வட மாநிலங்கள் இல்லை நார்த் ஈஸ்ட்டு இப்படியெல்லாம் பிரித்தோம் அப்படின்னா 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகுது. அப்போ அந்த பார்ஷியாலிட்டியை தான் நம்ம வேணாம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ விஜய் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஆளாக கையெழுத்து போட்டு எல்லாரும் கையெழுத்து போடுங்கன்றாரு. இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷனை இந்த இதில் இருந்து நான் எதிர்க்கிறேன்றாரு. இந்த நிலையை நமக்கு வித்தியாசமாக இருக்குது. இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில் தானே எங்கள் டீலிமிட்டேஷன் கொண்டு வர போகிறாங்க. இன்னொன்று 50% இந்த பாராளுமன்ற எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஏற்கனவே பாராளுமன்றத்தில். அதை கொண்டு வந்தாலும் நமக்கு பாதகமா, அதை கொண்டு வந்தால் நமக்கு பரவாயில்லையா அப்படின்னு ஒரு தோணல் இருக்கா? எப்படி புரியல? அதாவது இப்போ 543 தொகுதிகள் இருக்குது, 543 பாராளுமன்ற இதில் ஒட்டுமொத்தமாகவே 50%. அதாவது இப்போ நமக்கு 39, பாண்டிச்சேரியோட 40 இருக்குது. இப்போ 40ல் 50% பாராளுமன்றம் நமக்கு கூடுனா 40 60 ஆகும். இல்லை, அப்படி வராது. நீங்கள் ரூலிங் கெப்பாசிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த சட்ட திட்டங்கள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது குறிப்பிட்ட ஒரு 3 மாநிலங்களாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக குஜராத்தோ இல்லை உத்தரப்பிரதேசோ இல்லை பீகாரோ, இந்த 3 மாநிலங்கள் மட்டுமே மக்கள் தொகையில் அதிக அளவில் இருக்குது. அந்த மாநிலங்கள் மட்டுமே அதுக்கு அடுத்தடுத்து யார் பிரதமர் ஆகணும், என்ன திட்டங்களை கொண்டு வரணும், எவ்வளவு நிதி ஒதுக்கணும்னு தீர்மானிக்கக்கூடிய அத்தாரிட்டியில் அந்த மாநிலங்கள் தான் இருக்கும். நீங்கள் அந்த பெர்சன்டேஜை இந்த இடத்துல பொருத்தவே முடியாது. அங்கே இருக்க மக்கள் தொகையோடு இங்கே பொருத்தவே முடியாது. 50% நமக்கு இது எப்படி இருக்குன்னா, எம்பிக்கள் அதிகமாகுது, நிதி அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒரு மாய வலை இருக்குது. நீங்கள் டிசைடிங் அத்தாரிட்டியில் உத்தரப்பிரதேசம் குஜராத்தும் இந்த டெல்லி கூட இருக்காது, பீகார் தான் இருக்கும். அப்போ இந்த 50% வந்தால் கூட நமக்கு அது பாதகம்தான், சாதகமாலாம் அமையாது. அது மிகப்பெரிய இதை பற்றி ஒரு தெளிவான விவாதம் போகலையா ஒருவேளை ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இல்லைன்னா தமிழகத்தில்? இப்போ ஆதவ் அர்ஜுனா டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏற்கனவே நியாயமான முறையில் இந்த டீலிமிட்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு தாவைக்கா கொண்டு வரக்கூடிய நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் தேமுதிக எதிர்ப்பு தெரிவிக்குது, பாமக எதிர்ப்பு தெரிவிக்குது, அதிமுக எதிர்ப்பு தெரிவிக்குது. அவங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன உண்மையிலே? அப்போ இது ஒரு சரியான ஒரு விவாதத்துக்கு உள்ளாகாமல் ஒரு குழப்பமான நிலையில் இருந்துகிட்ருக்கா? தேமுதிக ஏன் அது ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு தெரியல. செய்தி அப்படி தான் பார்த்தேன். ஒருவேளை அவங்களுக்கு இன்னொரு சீட் ஏதாவது வேணுன்றதுக்காக அவங்க பண்ணாங்களா என்னன்னு தெரியல. மற்றபடி அதிமுக பாமக அதிமுக அது ஆல்மோஸ்ட் அது என்டிஏ கூட்டணியில் தான் இருக்குது. அதனால் அவங்க அந்த திட்டத்தை அவங்க ஆதரித்து தான் ஆகணும், அந்த கட்டாயத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக இன்றைக்கி இந்த திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி அந்த பேனாக மாறுறதுக்கு எல்லாமே நான் முன்னாடி சொன்னது தான். உங்களுக்கு இப்போ அவங்கள எதிர்க்க வேண்டிய இருக்குன்னு. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் இங்கே தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு, அவங்க அனைத்து கட்சி கூட்டம் போடல, அனைத்து எம்பிக்கள் கூட்டம் போட்டாங்க. அதில் போட்டு அதில் தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. ஏன்னா தாவேகாவிலேருந்து எந்த எம்பிக்களும் கிடையாது.
தாவேகாவுக்கு இருந்த ஒரே ஒரு எம்பியும் காங்கிரஸை தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க போய் அங்கே போய் பாஜகவில் டெல்லியை பகச்சிக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. கூப்பிட்டு உட்காந்து பேசின 19 எம்பிக்கள் மட்டும்தான் போய் பேச போகிறாங்க. இவங்க வந்து அந்த அனைத்து எம்பிக்கள் கூட்டம் கூடலனாலும் விசிகா, சிபிஐ, சிபிஎம் ஆல்மோஸ்ட் டீலிமிட்டேஷனுக்கு எதிரி தான். திமுகவே ஆதரவு தெரிவித்தாலும் இந்த கட்சிகள் எதிர்ப்பு தான் தெரிவிக்கும். காங்கிரஸும் சொல்ல முடியாது, அது எங்கே என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு ஆதரவாக எதிர்ப்பான்னு சொல்லிப்பாங்க. அது வேற, அது தனிப்பட்ட அது வேற கணக்கு. அவங்க எம்பிக்களே பல பேர் ஆதரவும் தெரிவிப்பாங்க, சொல்ல முடியாது. அப்போ திமுக எதிர்க்காது, ஆனால் திமுகவும் ஆதரிக்காது, எதிர்க்கும். அப்போ இந்த கூட்டணி கட்சிகளும் எதிர்க்கும். இப்போ இந்த தாவேகா இதில் என்ன கட்டமைக்க விரும்புகிறாங்கன்னா, ஆதவர் நான் சொல்கிறது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக, நீங்கள் வேணால் பாருங்கள், நாடாளுமன்றத்தில் திமுக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது காரணம் என்னென்னா, நாங்கள் தான் பாஜக எதிர்ப்பாளர்கள்னு சொல்கிறது தான். அதுக்கு தான் இந்த முன்முயற்சி எல்லாமே. ஆனால் அன்னைக்கு மட்டுமே திமுகவில் இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன்ஸ்லேருந்து முக்கியமான எம்பிக்கு, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க கனிமொழி முதற்கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த காலத்தில் எங்களோட நிலைப்பாடு என்ன அதே தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. ஆராசாவிலேருந்து எல்லாருமே, முன்னாள் முதல்வர்லேருந்து உதயநிதியிலேருந்து எல்லாருமே டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்களே தவிர, இப்போ வரைக்கும் நாங்கள் பின்னாடி யோசித்து சொல்கிறோம், கட்சி தலைவர் சொல்லுவார் அப்படின்னு தாவேகா மாதிரி உருட்டலை, தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே பேர் சண்முகம் கம்யூனிஸ்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவாக ஸ்டாண்ட் எடுத்த மாதிரிலாம் எந்த வெளிச்சமும் தெரியலையே, அப்படி எந்த ஆதாரமும் தெரியலையே, அப்படி 19 தாவேகா சொல்கிறலாம் ஏற்றுக்க முடியாது, கனிமொழியும் அப்படி தான் சொல்கிறாங்க, அந்த கட்சியுடைய நிலைப்பாடு அறிக்கை எல்லாமே எதிராக தான் வருது, அதனால் அப்படியெல்லாம் நாங்கள் வந்து யூகிக்க முடியாது, அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்கன்னு சண்முகம் சொல்கிறார். அதே தான் விசிகாவும் சொல்லுது. விசிகா என்ன சொல்லுதுன்னா, பாஜக எதிர்ப்பில் தாவேகாவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்துங்கிறாரு. அவரோட கோரிக்கை வேணால் இன்றைக்கி நிறைவேறி இருக்குன்னு சொல்லலாம், சட்டமன்றத்தில் ஒன்றா தீர்மானம் நிறைவேறி இருக்குன்னு சொல்லலாம், அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் தாவேகா இங்கே தீர்மானம் நிறைவேற்றினாலும் அங்கே போய் ஃபைட் பண்ண போகிறது அதிக எம்பிக்களில் இருக்க திமுக தான் ஃபைட் பண்ண போகுது. அதிக எம்பிக்கள் அடுத்ததாக இருக்க காங்கிரஸோ, அதுக்கு அடுத்ததாக இருக்கிற சிபிஎம்மோ சிபிஐயோ, இவங்க தான் போய் அங்கே போய் ஃபைட் பண்ண போகிறாங்க. இப்போ தாவேகா இங்கே சும்மா ஜஸ்ட் நாங்களும் எதிர்ப்புன்னு ஒரு 8 புள்ளி கோலத்தை சட்டமன்றத்தில் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒரு செய்தி அவ்வளோதான், நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு காட்டியிருக்காங்களே தவிர இவங்களால எந்த இதுவுமே பண்ண முடியாது. இவங்களோட வாய்ஸ் அங்கே டெல்லிக்கு ஒரு பிரதிநிதி போனால் மட்டும்தான் உண்டு, அது போகாமல் இங்கே குண்டு சட்டியில் குதிரை ஓட்டரெல்லாம் வேலைக்கு ஆகாது. இல்லை, இப்போ தாவேகாவினுடைய கடந்த கால அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல வேண்டியது இருக்குமா? ஆமாம், வேறு வழி இல்லை. ரெண்டாவது ஒரு முற்போக்கு முகமுடி தேவைப்படுது. அந்த முற்போக்கு முகமுடிக்கு எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது, அடிக்கிற மாதிரி அடிக்கிறது, ஒரு சினிமா ஸ்டன் மாஸ்டர்ஸ் மாதிரி அடித்தா படாது, ஆனால் சவுண்டு மட்டும் வரும், உஹா ஹா அப்படின்னு சவுண்டு மட்டும் வரும், அந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் எடுக்கிறாங்க. நீங்கள் 3 மாதம் வரைக்கும் 2 மாதம் வரைக்கும் நீட்டுன்ற பிரச்சனையே தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரியே இந்த அரசு கொண்டு போயிட்டு இருந்துச்சு. அத்தனை மரணங்கள் நடந்தது, அவ்வளோ இது நடந்தாலும் நீட்டுன்ற ஒரு விவாதமே இங்கே நடக்கவே இல்லை. ஆனால் எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பித்த உடனே, ப்ரொட்டஸ்ட் அதிகமாக ஆரம்பித்த உடனே, சிஜேபின்னு ஒன்று இவங்களுக்கு பெரிய இடியாக வந்து இறங்கின உடனே, நீட்டுன்ற ஒரு விவகாரம் பேசும் பொருளான உடனே வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் இவங்க பாஜகவை எதிர்த்து நீட்டுக்கு எதிராக பேசுகிறாங்களே தவிர, இப்போ வரைக்கும் நீட்டுக்கு எதிராக அவங்க நியாயமாக நீட்டுக்கு எதிராக விஜய் வந்து வந்த அப்போவிலேருந்தே பேச ஆரம்பிச்சிருக்கணும் ஒன்று. அதுக்கு அடுத்ததாக மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய எல்லா விவகாரங்களுக்கும் இப்போ நாடாளுமன்றம் கூட்டுறதுனால டீலிமிட்டேஷன் பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் விஜய் இப்போ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே செய்யலை. இப்போ இவர் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜோக் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கல்ல, திடீர்னு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று சொருகப்பட்டுச்சு, சாதி வாரியாக கணக்கெடுப்பு அப்படின்னு. அதையும் விஜய் இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. இப்போ டீலிமிட்டேஷன் ஒரு பக்கம் போகட்டும், அப்படியே நீங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, இப்போ ஆட்சி உங்கள்கிட்ட தானே இருக்குது, அதை சொல்லி தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துங்க பார்க்கலாம், உங்கள்கிட்ட தானே அதிகாரம் இருக்குது, அதை பண்ணலாம்ல. ஆனால் அதுக்கான கால அவகாசம் வேணும்ல. எதுக்கு கணக்கெடுக்கிறதுக்கு எதுக்கு கால அவகாசம் வேணும்? நீங்கள் பாட்டுக்கு அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி பண்ணியிருக்கலாம்ல. இந்த வருஷம் முழுக்க அப்போ அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கலை, அப்போ ஏமாத்திட்டீங்களா? அப்போ அதுக்கும் மத்திய அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இவங்களால பகச்சிக்க முடியலை. இப்படி பல விவகாரங்கள் வருது, பல விவகாரங்களில் பாஜக எதிர்க்க முடியல. எதெல்லாம் கழுத்தை கடிக்குதோ அப்போ மட்டும் நெருக்கிறது. அதைத்தான் நான் முன்னாடி சொன்னேன், ஸ்டன் மாஸ்டர் மாதிரி அடி விழணும், அடி விழாத மாதிரியே இருக்கணும். அப்போ பாஜக எதிர்ப்பை எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ தான் அடிக்கிறது. நீங்கள் கடந்த காலத்தில் ட்வீட்டெல்லாம் ஸ்டாலினோட ட்வீட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து ஒரு அறிவிப்பு வந்தாலே இங்கேருந்து ஒரு ஃபயர் ஓடும். அது சு வெங்கடேசன் ஆகட்டும்,
இல்லை ஆராசாவாகட்டும், இல்லை எம்பியாக இருக்கிற திருமாவளவன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி, அங்கேருந்து ஒரு அறிவிப்பு வருதா, இங்கேருந்து கூட்டாவே எதிர்ப்பு இருக்கும். இன்றைக்கி அந்த எதிர்ப்பு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கிட்ட இல்லை. இந்த ஆளுங்கட்சியினுடைய சூழ்ச்சியில் விழுந்த இந்த கூட்டணி கட்சிகள்னால ஒரே ஒரு டெல்லி எதிர்ப்பு மட்டுமே திமுக டர்னு மட்டுமே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சிபிஐ சிபிஎம் விசிக தனியாக எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முக்கோண வடிவில் எதிர்ப்பை வந்து இப்போ தமிழ்நாடு பார்க்குது. அந்த ஒன்று சேர்க்க முடியாம, ஆமாம், ஒரு ஒன்று சேர்க்க முடியாத ஒரு சூழல், அரசியல் சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த அரசியல் சூழல் உடையணும்னா தாவேக்கா ஒரு உணர்வு ரீதியாக, துணிச்சலோட உணர்வு ரீதியாக நீங்கள் பாஜகவை எதிர்த்தா மட்டும்தான் இங்கே எல்லாமே ஒன்றா ஃபோர்ஸாக வர முடியும். இன்னொரு அதிமுகவாக தான் தாவேக்கா உருவாகுது. தொடர்ந்து பேசுவோம் வரக்கூடிய நாட்களில். இந்த டீலிமிட்டேஷன் மட்டும் இல்லை, தமிழகத்தை பாதிக்கக்கூடிய, இந்தியாவை பாதிக்கக்கூடிய மற்ற விஷயங்களில் தாவேக்கா என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. நன்றி தோழர்.